நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நன்மை யோசிக்கும் போது நமக்கு கிருபை, நன்மையை நம்ம யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சத்தியத்தில் நடக்க முடியும். நிறைய குடும்பத்துக்குள்ளே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என்னையால சத்தியத்தில் நடக்க முடியலையே, என்னையால ஒரு நல்ல வழியில் நடக்க முடியலையே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், தான தர்மம் செய்யணும், நற்கிரியை செய்யணும், நல்ல செயல்கள் செய்யணும். நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும் போது தேவன் நமக்கு 2 விதமான கிஃப்ட் தருகிறார். கிருபையும் சத்தியமும் உண்டு. நம்ம நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே தேவன் நம்ம கூட இருப்பார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நன்மை யோசித்தால் போதும், தேவையில்லாத காரியங்களை யோசிக்க வேண்டாம். நமக்கு நல்ல ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம நன்மையை யோசிக்கணும், நல்லதை மட்டுமே யோசிக்கணும். நல்லதை மட்டும் யோசிக்கும் போது பரலோகத்தில் தேவன் நம்ம கூட இருப்பார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, நன்மை செய்யும் போது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், தேவன் நம்ம கூட வருவார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நன்மையை யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை யோசிக்கிறதுக்கு நம்ம வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தீமையான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நல்லதை மட்டுமே யோசிப்போம். நல்லதை மட்டும் யோசிக்கும் போது தேவன் நம்ம கூட இருப்பார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பது இந்த வசனத்து மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்யும் போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார்.